வணக்க மக்களே, பரமூஸ் ஃபேமிலி சேனல்ல இருந்து பரமேஸ்வரி பேசுறேன். அம்மா இன்னைக்கு வைகாசி விசாகத்துக்காக பூஜை பண்றேன். எல்லாமே காலையில பூஜை விளக்கெல்லாம் தொலைக்கி போட்டோலாம் தொடச்சி பூ வச்சு எல்லாமே ரெடி பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கேன். வெத்தலை தீபமும் போட்டிருக்கிறேன். இங்க பாருங்க, எல்லாம் அழகா ரெடி பண்ணிருக்கேன். நேத்து முந்தா நேத்து என் பிள்ளைக்கு 5ஆம் தேதி என் பிள்ளைக்கு பிறந்த நாள். என் பிறந்த நாளைக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் கொடுத்தாங்க, முருகர். அவருக்காக பர்த்டேன்றதுனால இன்னைக்கு அவருக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். வேலு மயில் எல்லாமே சேவல் கொடி எல்லாமே வச்சு பூஜை பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, பிரசாதமா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், மாம்பழம் அவருக்கு பிடிக்கும்ல, அதனால மாம்பழம், தேனும் தினைமாவும் வச்சு பூஜை பண்ணிருக்கிறேம்மா. தேங்காய் உடைச்சி வச்சு பூஜை பண்ண போறேன். அம்மா எப்பயுமே கற்பூரம் ஏத்தும் போது இங்க பாருங்கம்மா, 2 கற்பூரம் வச்சுட்டு பச்சை கற்பூரம் 1 வச்சு ஏத்துவேன் நான் எப்பயுமே. அது மாதிரி பூஜை பண்ண போறேன்டா. சாம்பிராணி எல்லாம் போட்டாச்சு. சாம்பிராணி அம்மாவே ரெடி பண்றேன், எல்லாமே போட்டு ரெடி பண்றேன். வேணுன்றவங்க சொல்லுங்க, நான் அது மாதிரி ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு எல்லா மூலிகையும் போட்டு அம்மா சாம்பிராணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அததான் நான் போடுவேன். இங்க பாருங்க, அதுல வெண்கடுகு எல்லாமே போடுவேன். பாருங்க, எல்லா பொடியும் கலந்த மாதிரி சாம்பிராணி இது. நானே அம்மாவே ரெடி பண்றேன். வேணுன்றவங்க சொல்லுங்க, உங்களுக்கு குறைஞ்ச ரேட்டுக்கே தரேன். நீங்களும் நான் வணங்குற முருகர் உங்களுக்கும் வணங்கணும்ன்றதுனால குறைஞ்ச ரேட்டுக்கே தரேன். உங்களுக்கு செய்ய தெரியலன்னா சொல்லுங்க, கமெண்ட்ல பண்ணுங்க, நான் உங்களுக்கு தரேம்மா. இங்க பாருங்க, நல்ல புகை வரும், நல்ல புகை வரும். எல்லாமே அதுல மூலிகை பொருள், ஃபுல்லாவே மூலிகை பொருள். அது அம்மா கையாலே எல்லாமே வாங்கிட்டு ரெடி பண்ணுவோமா. இது அப்பனே முருகா, 5ஆம் தேதி என் பையன் பிறந்த நாளைக்கு எல்லாருமே அவன் நல்லா அழகா சிறப்பா அவனுக்கு கொண்டாடினாங்க. பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 48 நாள் அவன் விரதம் வச்சிருக்கான். முருகர் கோயிலுக்காக மாலை போட்டிருக்கான். நேத்து கூட சென்னிமலை முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தான். போயிட்டு சாமி கும்பிடுறான். இப்ப என் கூட தான் இருக்கான், அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அவனும் காலையில இருந்து என் கூட விரதம். இப்ப சாமி கும்பிடுறோம். வாங்கம்மா எல்லாரும் சாமி கும்பிடலாம். மா, எப்பயுமே சாமி கும்பிடும் போது முதல்ல நம்ம உங்க குலதெய்வத்தை வேண்டிக்குங்கம்மா. மா முத்தாலம்மா தாயே எங்களுக்கு துணையா இருப்பா. விநாயகா, லட்சுமி தாயே, எங்கள் வீட்டு பாலமுருகா, அல்லல்வோம் வினைவோம் அன்ன வீட்டில் பிறந்தோம் நல்ல குணமதியும் மங்கள கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்ல கனவுதையை கைதொழிதா கால் பாலும் தெளிவேனும் பாகம் பருப்பும் இவை நான்கும் நான் உனக்கு கலந்து தருவேன். கோலந்தே சுங்க கருமுகத்தில் தூமணியே என் பிள்ளைகளுக்கும் என் பேத்திக்கும் சங்க தமிழ் 3 தா. மா பாபா ஷீரடி சாய்ராம். லட்சுமி தாயே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பாலதண்டாயுத பாணிக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு, எங்கள் வீட்டு பால முருகனுக்கு அரோகரா. பா முருகா. அம்மா இந்த கல்லு வச்சு கும்பிட்டுருக்க. இது வாஸ்து அன்னைக்கு நான் வச்சு கும்பிட்டோமா. அம்மாவுக்கு சொந்த வீடு இருந்தது, சில சூழ்நிலை காரணமா சொந்த வீடு இப்போதைக்கு இல்ல. அதனால எனக்கு சொந்த வீட்டுல இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்திருக்கு. முருகர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேன். அதனால வாஸ்து தினம் அன்னைக்கு இந்த கல்லு வச்சு நான் வணங்குறேன். அதுல இருந்து நான் வணங்கிட்டு இருக்கேன். அதுக்கான நல்லது நடக்கும். அடுத்த வருஷம் அம்மா கண்டிப்பா நான் சொந்த வீட்டுலதான் விசாகம் கொண்டாடணும், முருகர் பிறந்த நாள சொந்த வீட்டுலதான் கொண்டாடணும்னு அவர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். நான் ஓப்பனாவே உங்ககிட்டயும் சொல்றேன். அதனால எனக்கு எல்லாருமே வணங்கும் போது வேண்டிக்குங்கம்மா. எல்லாருமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன்டா. அப்பா, தாயே, ஈஸ்வரி, மகமாயி, மா